என்னடா கண்டென்ட் கிடைக்கலையே, என்ன பண்ணலான்னு பார்த்தா இதோ வந்துட்டேன். அப்படின்னு வலுக்கட்டாயமா வந்து சிக்கினவர் தான் எம்எல்ஏ சார் வேல்முருகன். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? கஷ்டப்படாதீங்க, ஜூம் போறேன். உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? அவர்கிட்டயே கேட்போம். நீங்க யாரு? யாரு யார் யார்? ஏன் அமைதியா இருக்கீங்க? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஏன் யாருக்குமே தெரியாது. எங்க ஆயா சொல்லும், நம்ம உழைப்பால பெரிய ஆள் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே பெரிய ஆளா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் நாய் மாதிரி குறைக்கணும். அப்படி பெரிய ஆளா ஆகணும்னு ஆசைப்பட்டு நம்ம விஜய் அண்ணா ஃபேன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபின்னமான ஒருத்தரோட கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவன் என்ன பேச்சு பேசினான், அவனை என் முட்டியால 3 ஊனு ஊனாதான் என் ஆசை அடங்கும். இந்த வேல்முருகன் இவர் யாருன்னு பார்த்தா ஆளுங்கட்சி எம்எல்ஏ. சமீபத்துல ஒரு பிரஸ் மீட், கையில மைக்க கொடுத்தா 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். 2 கிராம் தங்கத்துக்காக பசங்களை கூட்டிக்கிட்டு போறாங்கன்னு சொல்றீங்க. நாங்க அந்த கோல்டுக்காக போகல, அந்த கோல்டான மனசு இருக்க விஜய் அண்ணாக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. 10th + 2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கோர் பண்ணணும், ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக தான் இந்த gift கொடுக்கறது. அது எப்படி உங்க கண்ணுக்கு தப்பா தெரியுது? நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறேன். அறிவு வேணாம் தமிழனுக்கு. ஒரு வயசு குழந்தை எப்படி 3 மாசத்துல 10வது 12வது முடிக்கும்? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யாருக்கால ஆத்தா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சு கொடுக்கறது அனுமதிக்கிறேன். பெத்து வளர்த்து ஆளாக்கி மாற்றான் வீட்டுக்கு போற பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு நீங்க என்னதான் வரதட்சணை கொடுத்தாலும், சொத்து பணம் நகை காரு எதை கொடுத்தாலும் அது எல்லாமே ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகுது. இல்லையா குடிச்சு அழிச்சிடுறாங்க. இதுதான் இந்த நிமிஷம் வரைக்குமும் நடக்கிற உண்மை. இதுவே ஒரு படிப்பு இருந்ததுன்னா அந்த பொண்ணோட கால்ல நிக்க முடியும் அப்படின்றத உணர்ந்து மட்டுமே விஜய் அண்ணா இந்த இந்த காரியத்தை முன்னின்னு எடுத்து நடத்தியிருக்காரு. அதே மாதிரி படிப்பால மட்டும்தான் ஒரு சொசைட்டிய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். இதே ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா நீங்க குடுக்கிற மிக்ஸி கிரைண்டர் ஃபேனு எல்லாமே யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். இதே விஜய் அண்ணா குடுக்கிற படிப்பு ஒரு 1000 இன்ஜினியர்ஸையோ 1000 டாக்டர்ஸையோ கண்டிப்பா உருவாக்கி இருக்கும். எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? கூத்தாடி பையன் சொல்றீங்க, இங்க யாரு கூத்தாடல சொல்லுங்க? அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி கூத்தாடுறாங்க. அதுவும் டேட்டா தெரியாமலாம் பேசக்கூடாது. நீங்க இப்ப இருக்கிற கட்சியிலேயே நிறைய சினிமாக்காரங்க இருக்காங்க. ஏன் இப்ப இருக்க துணை முதலமைச்சர் கூட நடிகர் தானே. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முன்னாடி நாட்டை ஆண்ட எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இவங்களும் நடிகர்கள் தானே. அப்ப யார சொல்றீங்க? என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சு கொடுக்கறது அனுமதிக்கிறேன். கட்டி பிடிக்கிறது, அது கட்டி பிடிக்கிறது இல்ல, தட்டி கொடுக்கறது. விஜய் அண்ணா யாரையும் கட்டி பிடிக்கல, அன்போட ஸ்டூடெண்ட்ஸ் தான் விஜய் அண்ணாவை கட்டி பிடிச்சிருக்காங்க. அது ஒரு அன்பின் மிகுதி மட்டும்தான். அது தப்புனா மாற வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ இல்ல, உங்களோட பார்வைதான். அவன் நைட்டு விடிய விடிய கூத்தடிச்சுட்டு கொம்மால் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குவானா. அவர் வெளியில வந்து போயஸ் கார்டன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா. ஐயோ தலைவா உன்னை பாக்கணும்னு. இத பார்த்தா பாவமா இருக்குதுயா. அந்த மனுஷன் வீட்டு வாசல்ல ஆளே இல்லைன்னு கதற மனுஷன். யாராவது அந்த வீட்டு வாசல்ல போய் பானிபூரி கடையாச்சும் போடுங்கய்யா, கூட்டம் வருதான்னு பாக்கலாம். ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஜனநாயகம் படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகாது, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, தியேட்டர் ஓனர் சொல்லணும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், படம் எல்லா தியேட்டர்லயுமே ரிலீஸ் ஆகும். நீங்க 2 கண்ணையும் மூடிக்கோங்க. சில்லறை பின்னாடி கொடுத்தானே பாருங்க. சரிங்க வரங்க, நல்லா பேசுனீங்க வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உசுப்பேத்துறவங்க கிட்ட உப்புனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு ஒருத்தனா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் கோல்டி பொண்ணு.